உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் நீலம் புரொடக்ஷன் சார்பில் வெளியாயிருக்கும் பாட்டில் ராதா. இந்த படத்துல குரு சோமசுந்தரம் டைட்டில் ரோல் பண்ணியிருக்காரு. சஞ்சனா நடராஜன் அவரோட பேரா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தப்பே ஒரு குடி நோயாளி இல்லை ஒரு ஆல்கஹாலிக் அடிக்ஷனுக்கு எதிரான ஒரு மெசேஜ் சொல்ற படம் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அந்த மெசேஜை எந்த அளவு சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க, எந்த அளவு ஆழமா சொல்லியிருக்காங்க, அண்ட் ஓவராலா படம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். குரு சோமசுந்தரம் ஒரு கட்டட வேலை செய்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஒரு மேஸ்திரி அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. அவருக்கு சஞ்சனா நடராஜன் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 2 குழந்தைகளும் இருக்காங்க. ஒரு ஜாலியான குடும்பம் அப்படி மாதிரி காட்டப்படுது. இதுக்கு இடையில அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அவர் ஒரு குடி நோயாளி. ஆல்கஹாலிக் அடிக்ஷன் அப்படிங்கிறது எல்லை மீறி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ குரு சோமசுந்தரத்தை எல்லாரும் அந்த தெருவில் இருக்கிறவங்களே வெறுக்கிறாங்க. எல்லாருமே அங்கே எப்போ பாரு நைட்டில் ஆனால் ஒரு ரகலை பண்ணிடுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வருது. அதனால் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, மனைவி எல்லாரும் சேர்ந்து அவரை ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போயிட்டு மனுஷன் திருந்திட்டு வருவார் அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கையாக இருக்குது. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போன குரு சோமசுந்தரம் என்ன பண்ணார், அங்கே என்னெல்லாம் சம்பவங்கள் நடந்துச்சு, வெளியே வந்தவர் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், அதனால அவரை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் என்ன ஆச்சு, இவரோட இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது டோட்டலாக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், முக்கியமாக மனைவி, குழந்தைகள், இவங்களோட வாழ்க்கையெல்லாம் எந்தளவு இம்பாக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற படம் தான் இந்த பாட்டில் ராதா. படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். பாட்டில் ராதா என்கிற ராதாமணி என்கிற அந்த கேரக்டரில் குரு சோமசுந்தரம் நிறைய காட்சிகளை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. குறிப்பாக அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் பாத்ரூமில் கதவை சாத்திட்டு அழுகிற காட்சியாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் தான் திருந்திட்டு தான் நினச்சி ரிடம்ஷனுக்கு ஏங்குற அந்த காட்சியாக இருக்கட்டும், தன்னுடைய மனைவி பிரிஞ்சுட்டு நினச்சி உண்மையாக முதல் தடவையாக கசிந்து உருகிற அந்த காட்சியாக இருக்கட்டும், ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. பட் அதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய காட்சிகளில் கொஞ்சம் அதீத ஆக்டிங் நிறைய இடத்துல வெளிப்படுது. ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓவர் போர்டு போகிற ஃபீல் நிறைய காட்சிகளில் கொடுத்துட்றாரு. அதனாலேயே காமிக்கலாம் முடிய வேண்டிய காட்சிகள் கூட நமக்கு கொஞ்சம் டயரிங்கான வாட்சாக மாறிடுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மீட்டரை கம்மி பண்ணியிருந்தா இன்னும் ஒரு சிறந்த ஒரு கேரக்டராக இது நிச்சயமாக அவரோட ஃபிலிமோகிராஃபியில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நாயகியாக சஞ்சனா நடராஜனுக்கு ஒரு லைஃப் டைம் ரோல், அதை சிறப்பாகவே கையாண்டிருக்காங்க. நிறைய இடங்களில் முதிர்ச்சியான நடிப்பால் நம்மளை கவனிக்க வைக்கிறாங்க. அவங்க மேலே நமக்குமே பரிதாபம் ஏற்படுது, நாமளுமே அவங்களுக்கு பாவம் பார்க்குறோம். அந்தளவு அந்த கேரக்டர் எந்த இன்டென்ட் எழுதப்பட்டிருக்கோ அந்த இன்டென்ட்டை ஸ்க்ரீனில் கரெக்டாகவே கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில காட்சிகளில் அவங்க எடுக்கிற முடிவுகள், அப்புறம் குழந்தைகளை பார்த்துட்டு அந்த தப்பான முடிவுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு அவங்க திரும்ப அந்த முடிவை வித்ட்ரா பண்ணுற இடம், இது எல்லாமே ரொம்ப ஒரு சிறந்த ஒரு நடிப்பு. அவங்களோட ஃபிலிமோகிராஃபியில் இது ஒரு குறிப்பிடத்தகுந்த இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட சர்ப்ரைஸ் பேக்கேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் ஜான் விஜயோட கேரக்டரும் அவரோட நடிப்பும் தான். அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமே ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. ரொம்ப முதிர்ச்சியான வேடம், அதுக்கு ஒரு முதிர்ச்சியான நடிப்பையும் கொடுத்துருக்காரு. அவரோட இது வரைக்கும் நடித்த படங்கள் எடுத்து பார்க்குறப்போ இந்த மாதிரியான ஒரு டைமென்ஷனில் அவர் வந்ததே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை அளவாக பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரியான பாசிட்டிவான ரோல்ஸ், நல்ல சப்போர்ட்டிங் ரோல்ஸில் ஜான் விஜய் அடுத்தடுத்து தொடர்ந்து கதாபாத்திரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையும் கூட. படத்தோட காமெடிக்கு குத்தகை எடுத்திருக்காங்க லொலுசபா மாறன் அண்ட் பாரி இளவழகன். ஜமானா நடித்தவர் தான். அவர் தான் இதுலேயும் ஒரு முக்கியமான சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. லொலுசபா மாறன் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் ஒரு முக்கியமான கேரக்டராக வராரு. அவர் போடுற கவுண்டர்ஸ் எல்லாமே என்டர்டெயின் பண்ணுது. நிறைய காட்சிகள் கொஞ்சம் லைட்டாக மாற்றுறது, ஒரு லைட் ஃபீலில் கொண்டு வரது அவரோட கேரக்டரும் அந்த டைலாக்ஸும் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடங்களில் படம் சீரியஸாக போகிறப்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறுறப்பவும் அவர் தான் ஒரு ரிலீஃபாக இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு வெளியில் பாரி இளவழகன் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. நிறைய காட்சிகளில் அவர் பண்ணுற அந்த மேனரிசம், பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஓரளவு நம்மளை என்டர்டெயின் பண்ணுது. அந்த கேரக்டர் எழுதப்பட்டதும் ரொம்ப ஆழமாகவே இருந்துச்சு. ஒரு ஆப்டான சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இவங்களை தவிர ஒரு முக்கியமான கேரக்டரில் மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. தம்பி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எழுதப்பட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கும் இல்லையா, ஒரு நல்லதொரு தம்பி, நல்லதொரு சகோதரன் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் அவர் வந்துட்டு போகிறாரு. அதுக்கு ஒரு சிறந்த ஒரு நடிப்பையும் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃபில் அவரோட கேரக்டர் திரும்ப அறிமுகமாகி ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த இடம் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சு. அதில் ஒரு நடிப்பும் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் தினகரன் சிவலிங்கம் ஆல்கஹாலிசம், அதாவது ஆல்கஹாலிக் அடிக்ஷனால குடும்பங்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமான படமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 50-50 அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஆழமான மெசேஜ், அந்த ரியலிஸ்டிக்காக ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது, சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது, குறிப்பாக நியூசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிலாம் கிரியேட் ஆகுது, அந்த மதுப்பிரியர்களோட அடிக்ஷனால் வர வேறு வேறு பிரச்சனைகள்லாம் என்னென்ன, இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாகவே காட்சி பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் நமக்கு பயமும் கூட வருது. உண்மையாகவே இந்த மாதிரி அடிக்டடான ஆட்கள் இருக்காங்கன்னா அவங்க எப்படி வாழ்வாதாரத்தை பார்ப்பாங்க, அவங்களோட குடும்பத்தை எப்படி பார்ப்பாங்க, முக்கியமாக அவங்களோட ஹெல்த் இஷ்யூ எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நமக்கு ஏற்படுது. இதுதான் இந்த படம் ஏற்படுத்த வேண்டிய இம்பாக்டும் கூட. அதை ஓரளவு சரியாகவே பண்ணியிருக்காரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி என்டர்டெய்னிங் ஏரியாவில் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நடக்கிற காட்சிகள் எல்லாமே அட்டகாசமாக எழுதப்பட்டிருக்கு, நல்லாவும் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த சென்டரை பார்த்தாலே ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்காக, ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே நமக்கு ஃபீல் ஆகுது. அதில் வர கேரக்டர்ஸும்
அந்த இடத்த பாப்புலேட் பண்ண இதுவும் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக இங்கிலீஷ் பேசுகிற அந்த கேரக்டர் அண்ட் மதுப்பிரியர்களுக்கு ஆதரவாக இருக்கிற அரசியல்வாதி மாதிரியான ஒரு கேரக்டர் அண்ட் வீட்டை விட்டு ஒதுக்கப்பட்ட நிறைய ஒரு வயசான ஒரு ஆள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே சிறப்பாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இன்க்ளூசிவான ரெப்ரஸன்டேஷன் அங்கேயுமே இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன், அந்த கேரக்டர் எப்படிப்பட்டது அதெல்லாம் விளக்குற இடம் ரொம்பவே யதார்த்தமாக இருந்துச்சு. இந்த மாதிரியான மனிதர்களை நம்ம நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் கடந்து வந்திருப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கேரக்டர்ஸ் எல்லாரையும் அந்த மாதிரியான ஒரு திரையில ஏற்றிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக ஹாலிவுட்டின் கிளாசிக் படமான ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷனுக்கு ஒரு முக்கியமான ட்ரிபியூட்டும் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. குரு சோமசுந்தரம் கேரக்டர் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு ட்ரிகர் ஆகி அது மாதிரியே நம்ம ஜெயிலிருந்து தப்பிக்கணும், அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லேருந்து தப்பிக்கணும்னு அந்த இன்டென்ஷன், அப்புறம் அதுக்கு அவர் பண்ணுற வேலைகள், அந்த தப்பிக்கிற விஷயத்தையே காமிக்கலாக மாற்றினது, இந்த மாதிரி ஒரு சில கிளவர் ஐடியாஸ் அங்கங்கே கிளிக் ஆகிருக்கு. ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷனோட மார்கன் ஃப்ரீமன் கேரக்டருக்கு ட்ரிபியூட் மாதிரி ரெட் அப்படிங்கிற பேரில் இங்கேயும் ஒரு கேரக்டரை வச்சு அவரை கதையிலோட ஒரு முக்கியமான திருப்பத்துக்கு பயன்படுத்தினதும் பிரில்லியண்டான ரைட்டிங். இந்த காட்சிகளில் ஒரு நல்ல ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ரூபேஷ் ஷாஜியோட சினிமோட்டோகிராஃபி, நெருக்கமான தெருக்கள், ரொம்ப பாலடைஞ்ச வீடுகள், அந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்கு. குறிப்பாக அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை ரொம்ப அந்த சஃபகேஷன் ஃபீல் வரணும் அங்கே உள்ள இருக்கவங்களுக்கு, படம் பார்க்குற நமக்குமே அந்த ஃபீல் கடத்தப்படணும், அதை ரொம்ப சிறப்பாக கையாண்டிருக்காரு. அண்ட் இதை தாண்டி பிரம்மாண்டமான ட்ரோன் ஷாட்ஸையும் நம்மளை அங்கங்கே இருக்கிறாரு. குறிப்பாக அந்த குடியிருப்புகள் எப்படி இருக்குது, பக்கத்தில் வந்து அந்த கடல் எப்படி இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி வைஸ் இந்த படத்தில் குறையதும் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்டர்வலை நல்லது ஒரு பேங்கில் தான் முடிக்கிறாங்க. ஒரு சுவாரஸ்யமும் கிரியேட் ஆகுது, அந்த கிளிஃப் ஹேங்கர் மூலமாக ஒரு கியூரியாசிட்டியும் ட்ரிகர் ஆகுது. பட் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு கியூரியாசிட்டியை ரொம்ப யதார்த்தமாக கடந்து போயிடுறாங்க. ஒரு 2-3 ஷாட்லேயே அந்த மொத்தமாகவே அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு கொண்டு போயிடுறாங்க. இது கொஞ்சம் எனக்கு ஒரு சொதப்பலாக ஃபீல் ஆச்சு. அண்டு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கதையுமே கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ராக் போயிட்ட மாதிரி இருக்குது. எங்கே போகுது, எப்படி போகுது, எங்கே போய் சேரப்போகுது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுவும் ஹீரோயின் கேரக்டர் வந்து வீட்டு விட்டு போனதுக்கப்புறம் கதையுமே வழி தெரியாமல் போயிட்ட ஒரு ஃபீலில் தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அந்த முதல் 1 மணி நேரம் கொஞ்சம் நமக்கு பொறுமையை சோதிக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வர அந்த ரிடெம்ப்ஷன் ஆர்க்குமே புதுசாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவு தான் இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு பர்சனல் லாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அது மூலமாக ஹீரோ கேரக்டருக்கு ஒரு ட்ரிகர் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ரிடெம்ப்ஷன் நோக்கி போவார் அப்படிங்கிற அந்த யூஷுவல் சினிமா டெம்ப்ளேட்டை இதுலேயுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜான் விஜய் கேரக்டர் ஒரு சீனில் வந்து சொல்லுவார், இது என்ன சினிமா நினச்சியா அப்படிங்கிற மாதிரி குரு சோமசுந்தரத்தை ஒரு டைலாக் பேசுவார். இந்த மாதிரியான கிளீஷே காட்சிகள் இது சினிமா தான் அப்படிங்கிறத அங்கங்கே பதிவு பண்ணுது. அது ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். அண்ட் செகண்ட் ஹாஃப்லையும் சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி நிறைய காட்சிகள் கொஞ்சம் ரிப்பீட்டேட்டாகவும் ஃபீல் ஆகுது. சொல்ல வந்த மெசேஜ் கடத்தப்பட்ட பிறகும் அதை வேறு காட்சிகளில் வேறு மூலமாகவும் நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். நிறைய காட்சிகள் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் நடக்கிற அந்த கலாட்டா ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கிறதுனால, அந்த கேரக்டர்ஸும் சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருக்கிறதுனால அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் படம் ஃபுல்லாகவே இருந்திருக்கலாம், இல்லை அவங்களே படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் நமக்கு வருது. ஜான் விஜயோட கேரக்டரும் இன்னுமே ஆழமாக பயன்படுத்தியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இது வரைக்கும் வந்ததே பர்ஃபெக்டான ஒரு இதுதான். பட் ஸ்டில் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் படத்தில் மிஸ் ஆகிறதுனாலே என்னமோ அவரோட கேரக்டரை இன்னும் படம் ஃபுல்லாக வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் நடக்கிற காட்சிகள் என்டர்டெய்னிங் அப்படிங்கிறத தாண்டி சில அங்கே இருக்கிற அரசியலையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அங்கே ரா அண்ட் ரஸ்டிக்காக பேஷண்ட்ஸ் எப்படிலாம் நடத்தப்படுறாங்க, அவங்க எந்த மாதிரியான கொடுமைகளுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறதையும் ஆழமாக பதிவு செஞ்சுருக்காங்க. பட் அதை பதிவு செஞ்சதோடு தாண்டி அது விமர்சனமாக, அது ஒரு கிரிட்டிக்காக எங்கேயுமே முன்வைக்கல. அது மூலமாக டைரக்டர் என்ன சொல்ல வராரு, அந்த காட்சிகளை சொல்கிறது மூலமாக ஒரு வலிமையான ஆர்கியூமெண்ட்டை அவங்களுக்கு எதிராக எடுத்து வைக்கிறாரா, இல்லை அதை ஆதரிக்கிறாரா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதில் ஒரு கிரிட்டிக்கான ஒரு ஸ்டாண்ட் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு ஏக்கமாக கூட சொல்லிக்கலாம். அடுத்த பர்சனலாக எனக்கு தோணுன இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, குரு சோமசுந்தரம் கேரக்டர் ஆல்கஹால் அடிக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெரிய ஆணாதிக்கவாதியாகவும் நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணப்படுறாரு. என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை அவகிட்ட போய் நான் பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள்லாம் ஓப்பனாகவே பேசுகிறாரு. இந்த ஆணாதிக்கத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பே ஆஃப் காட்சி செகண்ட் ஹாஃபில் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு குறையுமே இருக்குது. எந்த இடத்துலையும் அவரோட ஆணாதிக்க பிம்பம் அப்படிங்கிறது உடையாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆல்கஹால் அடிக்ஷன் அப்படிங்கிறத மட்டும்தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான காட்சிகள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வைக்காம கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்குது. அதுக்கு ஒரு பே ஆஃப் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உறுத்தல் தான். அடுத்த ஷான் ரோல்டனோட இசையில் செகண்ட் ஹாஃபில் அந்த ரிடெம்ப்ஷன் ஆர்க்கில் வர அந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வைக்கம் விஜயலட்சுமியோட குரலில் அந்த ஒரு யதார்த்தமான ஒரு காட்சி அமைப்பில் அது வருது அப்படிங்கிறத தாண்டி லிரிக்ஸுமே ரொம்ப அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது ஷான் ரோல்டனோட ஃபோட்டோவாகவும் இருக்குது அந்த சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதர் தட் மற்ற பாடல்கள் கொஞ்சம் ஸ்வீட் பிரேக்கராகவும் ஃபீல் ஆகுது, ரொம்ப ஜென்ரிக்கான ஒரு விஷயமாகவும் ஃபீல் ஆகுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் அங்கே கொஞ்சம் இம்ப்ரெசிவான ஒர்க் இருந்தாலும்
ஓவராலா பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்கு. படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நிச்சயமா ஆழமானது ஒரு மெசேஜ் சொல்ற படம் தான். அது இன்னும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் இன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ஸோடையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு குறையா இருக்கு. இதனால இந்த படத்தை நான் வந்து பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் கொடுப்பேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.